ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தியாமி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக நான் ஒரு கேம் ஏற்றியிருக்கேன். அந்த கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து என்ன கான்செப்ட்னா, ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு பேய் பிடிச்சிருக்கும். அந்த குழந்தைய வந்து நம்ம பேயா வந்து அடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த குழந்தைகிட்டேருந்து தப்பிக்கணும். இதுதான் கேமு. அந்த குழந்தையும் பார்த்துக்கிறணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்டர் நைட் 3ன்னு ஒரு இதுக்கு இருக்கோம். அந்த சாப்டரில் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்தோடனே உள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில்லட் சோஃபான்னு மேலே ஒரு மிஷின் கிடக்கு சைடில் ஓரமாக. இப்போ வந்து பேபி சத்தம் கேட்குது, அதனால் மேலே போய் பார்க்கணும். இப்படியே ஒவ்வொரு மிஷினும் சைடில் கொடுப்பாங்க, நம்ம முடிக்கணும். ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா பேபி எப்பயும் போல் வேலையை காட்டிடும். பேய் கண்ணையே பார்த்தா தெரியும் உள்ளே பேய் இருக்குன்னு. இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறோம், ஏன்னா மேலே மிஷின் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு சம்திங் டு ஈட் அதை எடுக்க முடியல. டோஸ்ட், சீஸ் டோஸ்டி, டஸ்ட்பின் உள்ளே எதுவுமே இழுக்காது. நல்லா இருக்குது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்துக்கிட்டு ஒரு ஸ்லைஸ் சீஸ் இது வந்து இதில் வைப்போம். அடுத்து பிரெட் டோஸ்டர் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ப்ரெட்டு, ஒரு சீஸு, வேறு அந்த ஒரு மஷ்ரூமு, வேறு என்ன வைப்போம், வேறு ஒரு ஹேம்னா மீட் கைஸ் அங்கே, வேறு ஒரு தக்காளி, வேறு பிக்கல், வேறு ஆனியன். அவ்வளோதான் கைஸ். அடுத்து ஒரு ப்ரெட்டை வச்சு மூடி இது பண்ண வேண்டியதுதான். முட்டை போட முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம உடஞ்சிருச்சு கீழே. ஸோ மேக் அ டோஸ்ட் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ என்ன புகையுது? ஐயோ வெடிச்சு போச்சு. கைஸ், ஐயோ கிச்சனே ஒரு மாதிரி மாறுது, வெளியில் மாறல. ஃபேட் மீ யூ மான்ஸ்டர். சாப்பாடு கொடுக்க சொல்லுது கைஸ். அதனால் பேபி. ஐயோ ரூம் லாக் ஆகிக்கிச்சே, பேபியை வேற காணாமே. ஐயோ சரி, பாட்டில் எடுப்போம். நான் கைஸ் ஃப்ரிட்ஜ் உள்ளளவு போயிடுச்சு. ஐயோ ஃப்ரிட்ஜுக்கு அதை சாத்தியாச்சு. ஸோ வழியை கண்டுபிடிக்கணும். இப்போ வழியை கண்டுபிடிக்காட்டி நம்ம செத்துருவோம் இதுக்குள்ளேயே, ஏன்னா பேபி நம்மளை கொண்டுரும். ஐயோ வழி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை திறந்து பேபி இருக்கு கைஸ். உனக்கு சாப்பாடா வேணும்? உனக்கு நான் சாப்பாடே கொடுக்க மாட்டேன். ஸோ திருப்பி போனால் பூட்டி இருக்கு. இந்த பாட்டில் எடுத்து பேபிக்கு முன்னாடியே வச்சு விட்ருவோம். உனக்கு சாப்பாடே கிடையாது இனிமேல். அவ்வளோதான், நீ பேயா மாறினாவே உனக்கு சாப்பாடு. இவங்களுக்கு காட்ட வேணாமா? சரி, பாவம் மாதிரி இருக்கு. பால்டப்பாவை கொடுத்துருவோமா? கொடுக்க வேணாம், இங்கேயே வச்சுருவோம். உனக்கு வேணாம், நான் அதை போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு விட்டுலான் இருக்கேன். ஃப்ரிட்ஜில் வேணாம், இது எங்கேயாச்சும் மறைச்சி வைக்கணும். ஃபுட்டுக்குள்ளே வச்சுருவோமா? இப்போ குப்பை தட்டிக்குள் போன யாரு? பேபியா? இது கொடுக்கவே கூடாது, இது எங்கேயாச்சும் மறைச்சிக்கணும். சரி, அங்கே தூக்கி போட்டோம். நீ பேய் குழந்தையாக்கும். ரூமில் கைக்கு சொன்னி மேலே தூக்கி போட்டு வந்துடலாம். ஸோ வீடே இப்படி இருக்கு. நம்ம வெளில போய் எஸ்கேப் ஆக முடியுதான்னு பார்ப்போம். ஒரு லிஃப்ட்டு வேறு ஒர்க் ஆகாது. ஸோ கைஸ், இந்த கேம் பேர் வந்து நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன், நீங்களும் ஏற்றி விளாடுங்க. இந்த கேம் நல்லாயிருக்கும். வீடியோ தம்ப்நெயிலை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க கேம் பேர். கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த கேம் பேர் கடைசியில் வீடியோவை பார்க்காம. ஸோ இப்போ இந்த பேபியை எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் பண்ணுவோம். இந்த ஓவனை தூக்கிட்டு ஓவனுக்குள்ளே இந்த பேபியை போட்டுருவோம். ஓவனில் பற்றிக்கிட்டு எரியட்டும்.
பாருங்கள் கைஸ், இப்போ வெடிக்க போகுது அவனே பேபியை போட்டதுக்கு. பாருங்கள் பேபி எரியுது. திருப்பி உள்ளே வச்சு என் கருகளால் இப்படி பண்ணுவோம் கைஸ். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பேபியை கொடுமைப்படுத்த போகிறோம். ஸோ இது ஃபாஸ்ட்டாக பண்ணி விட்ருப்பேன், கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. பேபியை கொடுமைப்படுத்துறதுல இன்னைக்கு வெறுத்தே போயிடணும் பேய்க்கு. ஸோ இப்போ எடுத்து பிளேட்டாலே மண்டையை உடைப்போம் பார்த்துக்கோங்க. பிளேட்டை வச்சு மண்டையை உடைச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாவம்னு சொல்லிட்டு பேபியை ஒரு ஓரமாக வச்சுட்டு பால் எடுத்து கொடுத்துருவோம், என்னதே நடக்குதுன்னு. ஸோ பால் எடுத்து கொடுத்தாச்சு. பேபி எடுத்துக்கிட்டு டைப்பர் வேறு மாற்றணும். இப்படி தாங்க ஒவ்வொரு நிமிஷம் இருக்கும் பாருங்கள். குப்பைத்தட்டிக்குள்ளே தூக்கி போட்டு விட்டுறலாம், போட முடியல. நல்லா இருக்குது கைஸ் இது. ஸோ வாங்க இப்போ நம்ம போயிட்டு டைப்பரை சேஞ்ச் பண்ணுவோம். பயமாக இருக்குது கைஸ். டைப்பர் எடுப்போம், பேபி கிட்ட போவோம். ஐயோ ஸோ கைஸ், பேபி வந்து பேய் பேபியாக மாறிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எட்டி பார்க்குதா. ஐயோ இப்போ வேறு நம்ம போயிட்டு காப்பாற்றணுமே. எமர்ஜென்சி கிளாஸை பிரேக் பண்ணணும்னு சொல்லுது கைஸ். ஸோ வழி இல்லை, டைனிங் டேபிள் வழியாக போகலாம். ஐயோ மேலே போயிட்டு அதை எடுத்துகிட்டு நிப்பில் எடுத்து வாயில் வச்சு கொடுக்கணும். பயம் பிடிச்சது உடச்சி எடுத்துட்டோம் கைஸ். இப்போ போகிறப்பெல்லாம் அடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை அடிக்குதுந்தா பால் டப்பா வச்சு அடிக்குது கைஸ். எடுத்து வாயில் வச்சுருவோமோ இல்லாட்டி வைப்போம் கைஸ். வாயில் வச்சு விட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு தூங்க வேற வைக்கணும். இதை கீழே போட்டு பார்ப்போம், ஒன்றும் ஆகலை. சரி வாங்க, இதை எடுத்துகிட்டு போய் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு அவனில் டோஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ டோஸ்ட் பண்ணிட்டோம், இது வெடிச்சு வந்துருச்சு. குப்பைத்தட்டியில் போட்டு விட்ருவோம் கைஸ். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இந்த கேம் பேர் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கேம் பேர் பேபி இன் எல்லோ.